ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே vlogs. ஸோ இன்றைக்குள்ள vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னோடய annual dinner. ஸோ அது வந்து அதான் சொன்னல, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து எம்சியாக இருந்தது. ஸோ இன்றைக்குள்ள vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எஸ்கே vlogல ஒரு மெம்பரான அதேமாரி வந்து என்னோடய 11 years ஃப்ரெண்ட்ஷிப் இவருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாம் பிணைங் போயிட்டு சாப்பிட்லான்னு போகிறோம். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி வெஜிடேரியன். ஏன்னா வந்து கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து தைப்பூசம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ அதனால் வெஜிடேரியனாக இருக்கும் அண்ட் வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்டாகும். அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? ஒரிக்கின்னு எழுதிருக்க. ஸோ அதான் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சே இப்போ. ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் வந்து அசைவ சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், அந்த வெஸ்டர்ன் ஃபுட்டு, சைனீஸ், அதெல்லாமே எங்களுக்கு தெரியும் பிணைங்களா. பட் எங்களுக்கு எங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது சைவ சாப்பாடு எங்கே விற்கிறாங்க என்னன்னு தெரியாது. நாங்கள் பிராணிலாம் தான் பிணைங்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வந்து கேக் கட்டிங்லேருந்து எல்லாமே செய்ய போகிறோம், ஒரு செலிப்ரேட் மாரி. நாங்கள் இப்போ எங்களோட எல்லா வீடியோக்கும் எங்களுக்கு கேமராமேனாக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஏற்ற போய்கிட்டு இருக்கோம். அவர் இப்போ நாங்கள் ஒரு டைம் சொல்லுவோம், அவர் ஒரு டைமுக்கு இறங்குவார். ஸோ அப்போ அது அவர் இறங்கும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேயா? போயிட்டு வராரு பாருங்க என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. ஹாய் ப்ரோ. ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட முடியுமா ப்ரோ? ஒரு ஆய் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, வந்துட்டாரு. ஸோ இப்போ இங்கேருந்து வழியாக போகிறோம். டிராஃபிக் ஜாமு, ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா வெள்ளனே போய் சேர்ந்துருவோம். இல்லைன்னா இப்போ மணினா அரௌண்ட் 8-10 ஆகுது. 8-10 ஆகுது. இன்னும் ஒரு மேபி அதான் டிராஃபிக் ஜாம் இல்லைனா ஒரு 20 minutes 30 minutes சேர்ந்துருவோம். அப்போ டிராஃபிக் ஜாமாக இருந்தால் கடை முடிட்டு பிறகு தான் சேருவோம். ஸோ போய்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ பின்னாடி வந்துட்டோம், பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த கடைக்கு போக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒரு கடை வந்து ரேட்டிங் வந்து கூட கொடுத்துருக்காங்க, 5க்கு 4.8 கொடுத்துருக்காங்க. அது அவங்க கொடுத்த ரேட்டிங். நம்ம என்ன ரேட்டிங் நாங்கள் போய் தான் சொல்ல போகிறோம். ஸோ அந்த கடையோட பேர் வந்து பிரீத்திஸ் வர்சன் வெஜிடேரியன் அண்ட் வேகன். ஸோ அந்த கடைக்கு நாங்களும் இது வரைக்கும் போனதில்லை, அது இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இதில் வளையணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ சிலப்போ நேராக போயிட்டியா? சரி பரவாயில்ல, போ. ஓகே, மேப் விட்டுட்டோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அங்கே போய்ட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறோம். இதில் வளையணும். ஓகே, வாங்க போகலாம். ஸோ அந்த கடைக்கு வந்துட்டு, அந்த கடையோட வாசலில் தான் இருக்கும், மேலே தெரியுதா? பிரீத்திஸ் என்னது? பிரீத்திஸ் மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். பிரீத்திஸ் வர்ஷன் என்னது வெஜிடேரியன் அண்ட் வேகன். உள்ள சாப்பாடு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது கடை இந்த மாதிரி நல்லா இருக்குது, பார்த்துருப்பீங்க கிளிப்பிங்க. உள்ளே போய் சாப்பாடு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம பர்த்டே பாய்க்கு கேக்கை வெட்டிட்டு இந்த வ்ளாகை முடிப்போம். சரியா? கேக்கை வெட்டிட்டு வேறு எங்கேயா போகிற பிளான் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு வ்ளாக். எஸ். நான் வந்துட்டு குஜராத்தி சப்பாத்தியா அதோட பண்ணேன். இவன் வந்து பன்னீர் பரோட்டா செட்னு ஒன்று ஆர்டர் பண்ணான். ஆனால் வெஜிடேரியன் தான். அவன் வந்து என்ன ஒரு அலோஹா சப்பாத்தின்னு ஒன்று ஆர்டர் பண்ணான். சொல்லிவிட்டு பன்னீர் பட்டர் அது சொன்னோம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்கில் வந்து வாட்டர் தான். ஏன்னா நாங்கள் இது முடிச்சுட்டு வந்து இங்கே ஒரு டீ கடை இருக்குது பின்னைங்களா. பின்னைங்கள டீ கடை எல்லாத்துக்குமே ஃபேமஸ். அது இப்போ பிரிக்ஃபீல்ட்ஸ்னு ஒன்று திறந்துருக்காங்க, அங்கேயே நல்லா இருக்கு, போய் பாருங்கள்.
ஸோ அந்த டீ கடைக்கு போகிறோம், போயிட்டு டீ குடிச்சிட்டு இந்த விலாகை முடிப்போம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வேறு எங்கேயா போகிறது இருந்தால் போயிட்டு எங்கள் விலாகை முடிப்போம். அன்றைக்குமே இங்கே கேக் வெட்டிடும்னு நினைக்கிறேன். கேக் வெட்டும்போது சரி அதே மாதிரி சாப்பாடு எப்படி இருக்குது ஆனஸ்ட் ரிவ்யூ கொடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. வெஜிடேரியன் இதான் முதல் அடி ஏற்பட்டுருக்கீங்க போல. அதான் for the first time பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படிடா இருக்கு? சிரிக்கிறதுனா நல்லா இருக்கா? ஜி இது ரொம்ப பிக்கல் மாரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்பார், இது வந்து பிக்கல் மாரி கொடுத்துருக்காங்க. என்னோட நான் சாப்பிட்றேன். என்னோட குஜராத், இவனோட வந்து பன்னீர் பரோட்டா மாதிரி, அவனோட வந்து அலோஹா தானே. எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கல, முன்னாடியே சொல்லிடுறோம் ஆனஸ்டாக. உன்னோட விட்டு அதை நீ சாப்பிடு, இப்போ இதை மட்டும் விட்டு பிளேனா. கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் எங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கறி தான் கொடுத்துருக்காங்க. நீனு அந்த அலோவா சப்பாத்தி சொன்னேன், அது நல்லா இருக்கு. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் சும்மா. என்னோட பிளேன் தான் பிளேன் சொன்னது குஜராத்னு போட்டுருந்துச்சு. மேபி சப்பாத்தி வந்து சுட்டு கொடுப்பாங்க போல. இப்போ அடுத்து வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஏன் ஒரு சபேரை. ஸோ அது நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன், சரியா? அதான் இப்போ சாப்பிட்ட வரைக்கும் சொல்லணும்னா, ஒருத்தங்க இருக்குன்னா ஒரு பன்னீர் பட்டர் சாப்பிட்டு முடிச்சு வர்றேன். ஒருத்தர் இந்த விஷயம் இந்த கடைக்கு வராதிங்க, நல்ல வேலை சாப்பாடு. அப்படியே பிளெயினாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பட்டரும் மெர்ஜாவில், அந்த க்ரீமும் இன்னும் போட்டிருக்காங்க, அதுவும் மெர்ஜாவில். எனக்கு என்ன ரேட்டிங் வந்து நான் 10க்கு வந்து ஒரு 3 கூட பண்ணினேன். கொடுக்க முடியும். பாத்தியமாக நல்லா இல்லை. இது இந்த பன்னீர் பட்டரில் குறைஞ்சி ஒரு 7 பீஸ் இருந்திருக்குமா. ஆனால் எவ்வளோ தெரியுமா? 25.90 cents. ஸோ நீங்கள் ஒருத்தான் நீங்கள் தான் சொல்லுங்களேன், நாட் ஒர்த்து. பசிக்கு சாப்பிட்டு தான் அவங்க வந்துட்டோம். சரி நாங்கள் சாப்பிட்டு அடுத்து இங்கேருந்து கிளம்பி டீ கடைக்கு போகணும்னா சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம். சரி கைஸ், நாங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த சமைச்ச இந்த செஃப் கையை முத்தம் கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா அந்த செஃப் கையாருன்னு கையை பார்த்து கும்பிட்டு போங்க, தெரியுமா? நான் தான் சொல்கிறேன், சாப்பிடுச்சு அவ்வளோ இல்லை அவ்வளோ ஏன்னா எங்களுக்கு முன்னுக்கு உட்காந்துருக்கானே, அவன் அது சப்பாத்தி எடுத்து தள்ளிட்டான். இவன் இருக்கிற சப்பாத்தி எப்படி சாப்பிட முடியும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். சப்பாத்திக்கு தயிர் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஓகேடா, அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு குஜராத்து அதில் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய தயிரை வந்து 2 சப்பாத்தி நீங்கள் சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுவும் புழுப்பு, பிக்கலும் புழுப்பு. உலகத்திலே முதல் முறையாக பிக்கலை சப்பாத்தி சாப்பிட்ட முதல் நாங்களாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சில்ல. நான் மெய்ஷாவில் எனக்கு 24 வயசு ஆகுது. 24 வயசில் பிக்கல் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. முகமாடி பார்க்குறேன். அருமையாக இருக்குது, ரொம்ப தரமாக இருக்குது. மற்றவங்க முத்தம் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நாங்களே அதிகமாக முத்தம் கொடுத்து அதிகமாக இன்னும் ஒரு 4-5 மூவ்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பார்சல் வாங்கிட்டு போகணும். ஸோ சாப்பிட்டு வெளியாகிட்டோம். சந்தோஷமாக இப்போ பர்த்டே போய் பில்லு கட்டிட்டாரு. இன்னைக்கு எவ்வளோ பெருமையாக நினைக்கிறீங்க? பில்லு எவ்வளோ நினைக்கிறீங்க? காட்டு, கொஞ்சம் காட்டு. ரொம்பலாம் இல்லை, என்ன ஒரு 70 ringgit 70 வெள்ளி வந்துச்சு. வேவாத சாப்பாடுக்கு 70 வெள்ளி கொடுத்த முதல் நாங்களாக தான் இருப்போம். நாங்கள் 2 பேரும். ஆனால் சப்பாத்திக்கு 70 வெள்ளி. எனக்கு தெரிஞ்சு ஒரு அங்கிள் இருக்காரு பட்டோட்டில், ஒரு சப்பாத்தி 1.5 வெள்ளிக்கு தான் விற்பாரு. அருமையாக இருக்கும் அவர்கிட்ட சப்பாத்தி. ஆனால் பரவாயில்ல, பிறந்தவழிக்கு 70 வெள்ளிக்கு சப்பாத்திலாம் வாங்கி கொடுக்குறது. சத்தியமா சொல்றேன், இப்பயாச்சும் ரிவ்யூ கொடுங்கடா. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உனக்கு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. உனக்கு ஆக்சுவலி குஜராத் ஸ்டைல் நாங்கள், பட் நாங்கள் இதுக்கு முன்னே சாப்பிட்டதில்லை.
ஆனால் குஜராத் ஸ்டைலில் கூட நீ ஒரு சாப்பாடு நல்லா இருக்கிற வசதி நீ கடை போட்டு விற்கிற. ஆனால் இவ்வளோ கேவலமாக நாங்கள் சாப்பிட்றது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் இல்லை. உண்மையிலே ரேட்டிங் 2 இல்லை 3 தான் கொடுக்க முடியும். அறவே நல்லா. எனக்கு வந்து 70 ஓகே ப்ரைஸ், பட் வந்து அதுக்கேற்ற ஃபுட் அங்கே இல்லை. அது இதே நாங்கள் ஒரு பிரியாணி 3 பேர் பிரியாணி சாப்பிட்டுருந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 ரிங்கிட் 100 கூட தான் இருந்திருக்கும். வெஜிடேரியனாக போயிட்டோம். அதனால எங்கள் கையை கட்டுப்படுத்துங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதனால இப்போ இங்கே தொழிலாகி டீ கடைக்கு போகிறோம். அங்கே போவோம். இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு இப்போ தூங்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அற்புதமான சாப்பிட்றத சாப்பிட்டு அதிகமாக இப்போ ஏன்னா நான் முத்த கொடுக்க சொன்னேன். அவன் என்ன சொல்கிறேன்னா இது மோதிரம் வாங்கி போட போகிறேன். இப்போ அதுக்கு தான் நாங்கள் இங்கேருந்து லிட்டில் இண்டியா போக போகிறோம். டீ கடை அங்கே இருக்குது, அது பக்கத்தில் மோதிர கடை இருக்குது. மோதிரம் வாங்கி போட போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். ஸோ டீ கடைக்கு வந்துட்டோம். சந்தோஷமா இருக்குடா முஞ்சேஸ். எனக்கு காடியில் வரும்போது சொல்லிட்டு வந்த பாருங்க, நான் தான் ஆக்சுவலி பார்த்து கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா எனக்கு நான் சாப்பிட்டது நான் தான் சொன்னேன்ல, நான் ரிவ்யூ பார்த்தேன். நான் அந்த மாதிரி ரிவ்யூ பார்த்து போய் இது வரைக்கும் வந்து சாப்பாடு வந்து நல்லா இருந்திருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் இந்த 4.8 கொடுத்த மூஞ்சிக்கெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டி பிடிச்சி அப்படி ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு உண்மையிலே சொல்கிற சாப்பாடு என்னக்கா இன்னுமே ஜீர்ணிக்க முடியல. அதுக்கு நாங்கள் நிஜமாலே சொல்கிறேன், ஒரு சோறு இந்தமாரி ரைஸ் வச்சு வெஜிடேரியன் சாப்பாடு வச்சு சாப்பிட்ருந்தா நாங்கள் சிம்பிளாக நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனால் நம்மளை தரமாக என்ன செய்ய முடியுமோ அதில் வேலை. நாங்கள் இது மெனு கார்டு கூட ஆட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வெஜிடேரியன் பிரியாணி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலி அதுக்கு தான் பிளான் பண்ணோம். நம்ம நேராக போனோம், சைடில் விளையிறோம். ஆக்சுவலி நாங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணோம், அந்த வெஜிடேரியனோட பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி எல்லாம் என்ன பிளான் பண்ணோம், அந்த சப்பாத்தி பார்க்க நல்லா இருந்துச்சு ஃபோட்டோவில். நல்லா இருந்துச்சு ஃபோட்டோவில். ஸோ அப்போ நாங்கள் நினைச்சோம் நல்லா இருக்கும் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கடி வருது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் சப்பாத்தி செய்யலை, சப்பாத்தி தான் எங்களை செஞ்சிருச்சு. ஸோ அந்த நிலைமையாச்சு. நாங்கள் காடி தூரமாக போட்டு வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் பக்கிங் இல்லாத சரி நாங்கள் முதலே பார்த்துட்டு டீ கடையில் சரியான கூட்டமாக இருக்குது. நான் எவ்வளோ பேர் இருக்காங்க மட்டும் எடுத்து போகிறேன். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இத்தனைக்கு வீக் டேஸ் மண்டே நான் எல்லாத்துக்கும் வேலை. அவ்வளோ பேர் உட்காந்துருக்கேங்க. எங்கள் அநேகமாக நாங்கள் இடம் இல்லைனா வாங்கிட்டு அப்படியே அது டீ வாங்கிட்டு என்னென்ன டீ வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? அப்படி உட்கார முடிச்சுன்னா உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் வந்தோடனே எனக்கு இடம் கிடச்சிச்சு கூட்டத்தில். ஏதோ எங்களுக்காக ஒரு இடம் இருந்துச்சு போல். ஸோ ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணிட்டோம். டீ 3 பேர் ஏசன்னா டீ ஆர்டர் பண்ணோம். நான் எப்போ இங்கே வந்தாலும் அதை தான் குடிப்பேன். அதே தான் இன்றைக்கி இவனுங்க 2 பேர் ஆர்டர் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வெஜிடேரியன் சமோசா சீஸா அது கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல, அது ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பிஸ்கட். இங்கே நம்ம அவ்வளோ பேர் வந்திருந்தாலும் கவனிப்பு கரெக்டாக சீக்கிரம் வந்துடும். டீ நம்ம எது ஆர்டர் பண்ணாலும். இதே மாதிரி தான் இவங்களோட இன்னொரு பிரான்ச் பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்குது. எங்கன்னா NU சென்ட்ரல் இருக்குல்ல, அதுக்கு முன்னுக்கு ஒரு டிராஃபிக் லைட் இருக்கும். அந்த டிராஃபிக் ரைட் வளர்ந்தாலே அங்கே இருக்கும். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கேப் சீரிஸில் சப்போஸ் அந்த வீடியோ வர வேண்டியது, பட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கரெக்ட் ஆச்சு வச்சு வீடியோ அழிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த சீஸ் சமோசா இருக்குல்ல வெஜிடேரியன், அது இல்லையா முடிச்சான். ஸோ அதுக்கு பதிலாக புளி பணியாரம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா இருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூலாம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் சொல்கிறேன் ஆல்ரெடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஏசன்னா டீ எனக்கு ஏன் அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். டீலே இது வரைக்கும் நான் பிடிக்காம ஃபர்ஸ்ட் டைம் வேறு வெரைட்டி டீ பிடிச்சதுன்னா இங்கே தான் ஏசன்னா டீ பிடிச்சது. ஸோ அதனால் இந்த கடையோட ஓனர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்க சொல்லி தான் நான் கேள்வி போனப்போ பிரிக்ஃபீல்டில் போய் சாப்பிட்டேன். ஸோ நிஜமாலேயே இங்கே எப்படி கவனிப்போ அதே கவனிப்பு தான் அங்கேயும். சாப்பாடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, தண்ணி ட்ரிங்க்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் குடிச்சிட்டு இங்கேருந்து வேறு எந்த பிளானும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ போகும்போது ஒரு க்ளோசிங் மாதிரி முடிச்சுடுவேன். ஓகேவா? ஏன்னா 3 பேரும் ஏன் இங்கே டீ குடிக்க வந்திருக்கோன்னா அந்த தண்ணி கூட நாங்கள் அந்த கடையில் குடிக்கல.
ஏன்னா குடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 30 வெள்ளி 25 வெள்ளி வந்திருக்கும்ல, கண்டிப்பாக வந்துடும். ஸோ டீ கல்லேருந்து வெளியாயிட்டோம். டீ குடிச்சிட்டு பே பண்ணிவிட்டு வெளியாயிட்டோம். இங்கே வந்து அதான் சொல்கிறேன்ல, இங்கே வந்து குறவா சாப்பிட்டாலும் எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? எல்லாமே நம்ம சாப்பிட்டது எல்லாமே சேர்த்து 22 ரிங்கிட் வந்துச்சு. 3 டீ ஹேசல்நட், அதுக்கப்புறம் பட்டர் பிஸ்கட்டு, அந்த குழிப்பணியாரம், இதெல்லாம் சேர்த்து வந்து 22 ரிங்கிட் வந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாடுக்கு 70 கொடுத்ததுக்கு இந்த சாப்பாடுக்கு நான் 30 கொடுத்துருப்போம். ஏன்னா இங்கே இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். எங்களுக்கு இப்போ ஃபுல்லாகிருச்சு. ஏன்னா நாங்கள் பட்டர் பிஸ்கட் சாப்பிட்டு குழிப்பணியாரெல்லாம் சாப்பிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கம்பேர்ட் டு அந்த பிளேஸை விட. நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் தான் சாட்டர்டே சண்டே வந்து மோஸ்ட்லி கிராப் போவோம்ல. ஸோ சாட்டர்டே சண்டே நாங்கள் வந்து மோஸ்ட்லி கிராப் போகும்போது இந்த டீ கடையில் வந்து டீ குடிக்காமல் போக மாட்டோம். ஏன்னா அதான் ஒரு வாட்டி அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னா ஃப்ரீக்வெண்ட்லி வந்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு ஃப்ரீக்வெண்ட்லி வந்துக்கிட்டே இருப்போம். நான் மோஸ்ட்லி டீ குடிச்சேன்னா இங்கே குடிப்பேன். அதேமாரி பட்டூரில் வந்து 2 டீ ஸ்பாட், ஒரு டீ ஸ்பாட்னு ஒரு கடை இருக்குது, இன்னொன்று வந்து முத்து டீ கோனர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த 2 இடத்துலையும் குடிப்போம். ஸோ யார் பட்டூரில் இருக்கீங்களோ அந்த 2 இடத்துக்கு போங்க. பிணையம் இருக்கிறவங்க மறக்காமல் வாங்க. வெக்கேஷன் இருக்கிறவங்க மறக்காமல் வந்து சாப்பிடுங்க. அந்த ப்ரீத்திஸ் வெஜிடேரியன் தயவுசெய்து போயிடாதீங்க. யார் என் வீடியோ பார்க்குறீங்களோ, யார் வெஜிடேரியனாக இருக்கீங்களோ ஃபுல்லாகவே அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்க அடுத்தோட இந்த கடைக்கு வரமாட்டாங்க. இன்றைக்கி வந்து 70 வெள்ளி எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த 70 வெள்ளிக்கு நாங்கள் அசைவமாக இருந்தால் நல்லா தாராளமாக சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ முடிஞ்சு இங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு எல்லாருக்கும் ஒர்க் ஸ்டார்ட்டு. ஸோ அவ்வளோதான். இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்ட் இதை டேக் கேர் அண்ட் பாய். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனே அமுத்திடுங்க. அப்போ தான் நிறைய பேர் காட்டும். சரியா? see you in next video.